இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாம எதுவும் தப்பு பண்ண போறது இல்லைல்ல, உண்மையை தானே சொல்ல போறோம். நம்ம கிட்ட நியாயம் இருக்கு, அதனால எதுக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தப்ப தட்டி கேட்கறதுக்கும் உண்மையை சொல்றதுக்கும் தானே மீடியா இருக்கு. அக்கா, நீங்களே இதுக்கெல்லாம் தயங்கினா வேற யாரும் இத பண்ண மாட்டாங்க. அக்கா, நீங்க தைரியமா பண்ணுங்கக்கா. யாரு வந்து என்ன பண்றாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். ஏண்டா, உன் இஷ்டத்துக்கு இங்க நின்னு வீரவசனம் பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ. அடுத்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அனுபவிக்க போறது நாங்க தானடா. உன் வேலையை மட்டும் பாரு, இந்த மாதிரி விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத. கபிலா, நீ என்னடா பேசிட்டு இருக்க? நியாயமா பார்த்தா சிவா பேசுறது எல்லாம் நீ தான் பேசியிருக்கணும். ஏன்னா உனக்கு தான் என்ன பத்தி தெரியும். ஆனா சிவா தான் எனக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கான், நீ அவனை திட்டுற. அக்கா, தோ இப்ப சொன்னேன்ல, எனக்கு தான் ஒண்ணு தெரியும்னு. அதான் அந்த அக்கறையில தான் என் அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் பேசிட்டு இருக்கேன். அக்கா, எனக்கு நீதான்க்கா முக்கியம். என்னால வேற யார பத்தியும் யோசிக்க முடியாது. அண்ணி, இந்த குடும்பத்துக்கு நீங்க முக்கியம் தான். ஆனா உங்ககிட்ட மீடியாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு. அது உங்க பொறுப்பும் கூட. அத வச்சு இப்போ நீங்க அந்த காரியத்தை செய்யாம போனீங்கன்னா நாளைக்கு அதனால நிறைய ஃபேமிலி அழிஞ்சிரும். அப்படி நடந்தா அதுக்கு நீங்களும் தான் காரணமா இருப்பீங்க. இந்த விஷயத்தை நியூஸா வெளியே கொண்டு வர்றதுதான் இப்போதைக்கு சரியான முடிவா இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் நானும் உங்களோட சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன். யா அயலி, உனக்கு என்ன எங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுமா? உன்னை ஏற்கனவே எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க? ஆமா, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றீங்களே, நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளுங்களா? அப்படி உங்களால என்ன பண்ண முடியும்? போது, நிறுத்துறீங்களா? நீங்க எல்லாரும் உங்களோட ஒப்பீனியன் சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துட்டேன். காரணத்தை கொண்டும் நான் எடுத்த முடிவுல இருந்து பின் வாங்கறதா இல்ல. சாரி சித்தப்பா, நான் அந்த ப்ரூஃப்ஸ் நியூஸா போட தான் போறேன். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அதே மாதிரி முடிஞ்ச அவங்களும் இந்த இந்திராணியை ஜெயிச்சு காட்டட்டும்.